இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
தூய யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 37 முதல் 40 முடிய. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனைக் கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நவம்பர் 2ஆம் தேதி அகில உலகம் திருச்சபை இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நினைவாக கல்லறை திருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று இறந்த அனைத்து விசுவாசிகளின் நினைவை கொண்டாடுகிற வேளையிலே நம்மை விட்டு, இந்த உலகத்தை விட்டு இறைவனடி சேர்ந்துள்ள எல்லோருக்காகவும், குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள், உபகாரிகள், குழந்தைகள், இளையோர்கள் அனைவருக்காகவும், இறந்து போன அருள் நிலையில் உள்ளவருக்காகவும் இந்த நாளிலே நாம் ஜெபிப்பதும் நன்றியோடு நினைவு கூறுவதும் உகந்த ஒன்று. என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் நமக்கு விட்டு சென்றார்களோ அதை வாழ்ந்து காட்டுவதில்தான் நாம் அவர்களுக்கு செலுத்துகிற அஞ்சலியாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உரியவர்கள் என்னும் பவுலடியாரின் வாக்கின்படி, இறந்தாலும் இவர்கள் இறைவனுக்கும் நமக்கும் உரியவர்கள் என்னும் நம்பிக்கையோடு இறந்த விசுவாசிகளுக்காக இன்று நாம் சிறப்பாக மன்றாடுகிறோம். இந்த விழாவை கொண்டாடுவது இன்னொரு நோக்கம், நாமும் ஒரு நாள் இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகத் திருக்கூட்டத்தில் சேர்வோம் என்ற நம்பிக்கையாகும். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுவார், உயிர்த்தெழுதலும் வாழ்வு நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்கின்றவர் இறப்பினும் வாழ்வார். அதுபோலத்தான் என்னிடம் வந்து சேருகின்ற ஒருவரையும் நான் தள்ளிவிட மாட்டேன் என்று கூறுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது இறந்தாலும் இருந்தாலும் அவரிலே வாழ்வோம் என்பதுதான் உறுதி. நாம் இந்த உலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கின்ற வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா என்கிறார் தூய பவுல். ஆகையால் நம்முடைய வாழ்வு இந்த மண்ணுலக வாழ்வோடு முடிந்து போவது அல்ல, மாறாக விண்ணக வாழ்வு என்ற ஒன்று உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறந்த ஆன்மாக்களின் நினைவு நாள் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவாக இருக்கும்? ஒன்று, நம்மை நோக்கி வருகின்ற இறப்பை வேண்டாம் என்று சொல்ல முடியாது, ஒதுங்கி ஓட முடியாது, ஒதுக்கவும் முடியாது. இறப்பை, மரணத்தை, சாவை குறித்த அச்சத்தை நம்மிடமிருந்து தவிர்க்க வேண்டும். அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாக நிறைவாக வாழ முடியும், பயப்படாமல் வாழலாம். மனிதர்கள் இன்றைக்கு இறப்பை அல்லது சாவை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். வந்துடுமோ, சத்துருவோமோ அப்படின்னு. அது ரொம்ப உள்ளவங்க அதிகமாக பயப்படுவாங்க. நிறைய நகை உள்ளவங்க, நிறைய படிப்பு உள்ளவங்க, நிறைய பதவியில் இருக்கிறவங்க, நிறைய அழகு உள்ளவங்க, நிறைய சொத்து உள்ளவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ, நம்ம விட்டு போயிட்டா இது யார்கிட்ட போயிடும் என்கிற ஒரு இறப்பு எப்படி இருக்குமோ, இறப்புக்கு பின்னால் என்ன நடக்குமோ, யாரும் சொன்னது போல எனக்கு தெரியல. செத்தவங்க வந்து சொன்னாங்களா, இது ஒரு அச்ச உணர்வு எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் சாவை கண்டு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இறப்பு என்பது ஒரு கடத்தல் தான். இறப்பில் நம்முடைய வாழ்வு மாறுபடுவதை அன்றி அழிந்து போவது இல்லை. ஆகவே நாம் சாவை துணிவோடு ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, மண்ணுலக வாழ்வை அதே நேரத்தில் அர்த்தமுள்ளதாக மாற்றவும் இந்த திருவிழா நமக்கு ஒரு அழைப்பை தருகிறது. இறப்பு என்பது நம்முடைய கையில் இல்லை. ஆனால் இறப்புக்கு பிறகான வாழ்வு, விண்ணக மகிமை என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நம்ம எப்படி இங்கே வாழ்கிறோமோ அதை பொறுத்துதான் விண்ணகத்தில் நம்முடைய வாழ்வு அமையும். நாம் இந்த மண்ணக வாழ்வை மகிழ்வுள்ளதாக, பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளதாக, அர்த்தமுள்ளதாக,
மாற்றும் போது இறைவன் தருகின்ற விண்ணக மகிமையை பெற்றுக்கொள்வது உறுதி. ஆகவே இறந்த ஆன்மாக்களின் நினைவு நாளான இன்று உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இறப்பை குறித்த அச்சத்தை தவிர்ப்போம். நமது மண்ணக வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். அதன் வழியாக இறைவன் அளிக்கிற விண்ணக வாழ்வை கொடையாக பெறுவோம். இதே நேரத்திலே சாவை பற்றி பேசலாம். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே ஒரு சாவு வருகின்ற பொழுது இந்த உணர்வுகள்லாம் நமக்கு வருவது கிடையாது. நானும் அனுபவித்திருக்கிறேன். எவ்வளோதான் பிரசங்கம் பண்ணியிருப்போம், இதே மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்போம். நம்முடைய உறவுகள் வந்து நம்மை விட்டு போகும்போது, உடலிலிருந்து பிரியும் போது, எங்கள் அம்மா அப்பாலாம் இறக்குற சமயத்தில் நான்லாம் என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த என்னால் முடியவில்லை. சாமியார் அழுதா சரி செய்ய இல்லையே என்று அடக்கி கொண்டேன். இருந்தாலும் என்னை தெரியாமலே நான் அதிகமாக அழுத நாட்கள் உண்டு. என்றால் அது மட்டும்தான் நமக்கு சொத்து. அதே போயிடுச்சுன்னா சாமியார்களுக்கு என்ன சொத்து இருக்குல்ல, எங்களுக்கு அவங்க தான் சொத்து. அவங்க போன பிறகு அது அப்படியே காலியாக இருந்த இடம். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுபோல தான் ஒருவருக்கு இருக்கும். ஒரு பெற்றோர்களோ அல்லது மனைவிகளோ புருஷமார்களோ குழந்தைகளோ நெருங்கிய நண்பர்களோ இறக்குற சமயத்திலே ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு வரும். ஆனால் என்ன சொல்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது வேணும். உணர்ச்சிகள் இருக்கலாம், உணர்வுகள் இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்ற நல்லவைகள் இருக்கிறதே, சில கெட்டவைகள் இருக்கலாம், அதை விட்டுறணும். நல்லவைகளை எடுத்துக்கொண்டு அதை வாழ்வாக்குற பொழுது நிச்சயமாக அதுதான் நாம் இவர்களுக்கு செலுத்துகிற அஞ்சலி. ஆமேன். மன்றாடுவோமாக. வாழ்வோரின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். நீர் என்றும் வாழ்கின்றவர், சாவை கடந்தவர், உம்மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் முடிவில்லாத வாழ்வை தருகின்றவர். உம்மை நாங்கள் நன்றியோடு போற்றுகிறோம். இன்றைய நாளிலே இந்த உலகத்தில் உள்ள ஒரு விசுவாசிகள், எங்கள் ஊரில் உள்ள பங்கிலே உள்ள மக்கள், இறந்தவர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உடனிருக்கின்றவர்கள், உதவி செய்தவர்கள் யாவரையும் உடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். குறிப்பாக யாரும் நினையாத மறக்கப்பட்ட ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து மன்றாடுகிறோம். அனைவருக்கும் இன்பமும் ஒளியும் அமைதியும் அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிவதாக. ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா.
என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும்
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ? இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ? வாழ்வும் உயிரும் இறை மகனே, நம்பினோம் நாதனின் பதமே. அவரால் அவரில் உயிர்ப்போ, இதை பரிசாய் இவர்க்கு தந்திடுமே. நிலை வாழ்வும் உயிரும் இறை மகனே, நம்பினோம் நாதனின் பதமே. அவரால் அவரில் உயிர்ப்போம், இதை பரிசாய் இவர்க்கு தந்திடுமே. இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ?
வாழ்வு முடியாதே. காலத்தை கடக்கும் உயிர் மூச்சே, நிறைவான பயணம் அழியாதே. இதை இன்று இவர்க்கு ஈந்திடுமே. கல்லறையில் வாழ்வு முடியாதே. காலத்தை கடக்கும் உயிர் மூச்சே, நிறைவான பயணம் அழியாதே. இதை இன்று இவர்க்கு ஈந்திடுமே. இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ? இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ? நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.